நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரேமலதா வந்து விஜயகாந்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. திமுகக்கு கூட்டணி வச்சதுனால. அப்புறமா இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அது என்னன்னா, வடிவேலை வச்சு விஜயகாந்தை அசிங்கமா திட்டு வச்சது திமுக. அந்த மாதிரி ஒரு கட்சி கூட நீங்கள் கூட்டணி வைக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டிஎம்டிகே அந்த கட்சியோடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போதைக்கு அவங்க ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே கூட கூட்டணி வைக்கலான்னா அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. அதே சமயத்தில் அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜும் ரொம்ப கம்மி. அண்டு அவங்க யார் கூட சேர்ந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு கொள்கை இருந்த மாதிரி எனக்கு தெரில. மூணாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அரசியல் கேம்பெயின் பண்ணுறதுக்கு நிறைய பணம் வேணும். அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கிட்டே இருக்கும், இல்லைன்னா திமுக கிட்டே இருக்கும். அதிமுக கிட்டே நிறையவே இருக்கும். அண்ட் இவங்க அதிமுக வந்து இவங்களை ஏற்காததுனால இவங்க திமுக கிட்டே போயிட்டாங்க. திமுக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட் வச்சு தான் அவங்க அரசியல் கேம்பெயின் பண்ணுவாங்க. இதில் திமுகவுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, பிரேமலதா வந்து நல்லா கேம்பெயின் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஆக்டிவான ஒரு கேம்பெயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திமுக செய்த மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் பல்வேறு மகளிருக்கான திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திமுகலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சேர்க்கறதுக்கு பிரேமலதா வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அவ்வளோ.